ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் நமக்கு பின்னாடி வானத்துக்கு அளவுக்கு உயரமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு டவரில் தான் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். இந்த டவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம கூட இந்த டவரில் ஏறதுக்கு நம்ம சின்சான் பைப்புலேயே பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். எங்கே இவனை ரொம்ப நாளாக வீடியோவில் காணோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்கூல் திறந்துட்டாங்க இல்லைங்க, பாவங்க அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஜூஸ் புழிஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்க ஸ்கூல் பஸ் நிற்கிது. ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த பைப்பில் இங்கே தான் வரான். டேய் மண்டையா, என்னடா நீ மட்டும் முதுகு பின்னாடி ரெக்க வச்சிருக்க? எனக்கு உனக்கு ரெக்க வேணுமா வந்து இந்த கடையில் வாங்கிக்க வச்சிருச்சேன், ஆனால் காயின்ஸ் கொடுத்து தான் வாங்கணும். உனக்கு மட்டும் எப்படா காயின்ஸ் கிடைச்சது? அதுவா, நீ ஸ்கூலுக்கு போன கேப்ல சும்மா இந்த டவர்ல பாத்தீங்கன்னா ஏறிட்டு கீழே இறங்கினேன், அதுக்கே பாத்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ரெக்கையை நான் வந்து வாங்கினேன். எப்படி நல்லா இருக்கா? டேய் இப்படிலாம் நீ சீட்டிங் பண்ணக்கூடாது. டேய் நீ எப்படா என்னோட இவ்வளவு வேகமா ஏற? நான் தான் உனக்கு முன்னாடி ஏற ஆரம்பிச்சேன். அது ஒண்ணும் இல்லடா, இந்த ரெக்கையை நம்ம யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா நம்மளால கொஞ்சம் ஸ்பீடா ஏற முடியும். அதனாலதான். என்னையே நீ ஏமாத்திட்டல. இரு உன்னை ஜெயிக்கிறதுக்கு நானும் சீட்டிங் பண்றேன். எது சீட்டிங் பண்றியா? டே நான் சீட்டிங்லாம் பண்ணலடா, சும்மா ஏறி இறங்கினேன், அதுக்கே எனக்கு காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. இது பண்ணாலும் சீட்டிங் தான். இந்த சின்சான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. உனக்கு முன்னாடி இந்த கேம் நான் எப்படி ஜெயிக்கிற மட்டும் பாரு. எது கேமை எப்படி ஜெயிக்கிற சொல்லிட்டு பார்க்கவா? டேய் இது 11,000 கிலோமீட்டர் டவர்ரா, அவ்வளவு சீக்கிரம் நம்மள வந்து ஏற முடியாது. அவன் வேற சீட்டிங் பண்றான்றான். என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னத்த பண்ண போறான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கிலோமீட்டர், சாரி 1,300 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டிங் டயர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆஹா, உடம்புல இந்த எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா தீந்து போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா பைப்பில் ஏறுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீழே குச்சிருவான். கிட்டத்தட்ட நம்மளும் பார்த்தீங்கன்னா 1,600 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கோம். அதாவது 10% அவரை ஏறிட்டோம். 10%க்கு 100 காயின் கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். கஞ்ச பிஸ்னாரிங்க. இந்த 100 காயினை வச்சு நம்ம என்னங்க பண்ண போறோம்? அவ்வளவுதான், பேட்டரி பார்த்தீங்கன்னா டவுனு. எனக்கு தெரிஞ்சு சின்சான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே விழுந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரெக்கை யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் வந்தோம், அதனால நம்மளே வந்து கீழே குச்சிட வேண்டியதுதான். குதிச்சிடறா கைப்புள்ள. கரெக்டாக லேண்டிங்கை போட்டோம். என்னங்கடா இது, நம்மளே வந்துட்டு சின்சான் ஆளை காணோம். சரி வரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு போய் இந்த கடையை நெக்ஸ்ட் விங்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். அடுத்த விங்குக்கு எவ்வளோ ரேட்டு கேட்க போறான்னு தெரியல. இதே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக பண்றானுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 85 ரூபா தான் பார்த்தீங்கன்னா கேட்கறான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு, வாங்கிடலாம். அடுத்தது 180, பாதிக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். ஏய் மண்டையா, இருறா நானும் போய் ரெக்க வாங்கிட்டு வரேன். ரெக்க வச்சுன்னு ஓவரா சீனா காட்டுறா சீனு. போய் வாங்கு. இப்பதான் தெரிஞ்சு பைப்போல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ரெக்கையே வாங்க போறான்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பேக் விங்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அவனோட பார்த்தீங்கன்னா வேகமா நம்ம தான் ஏற போறோம். பொறுத்திருந்து படுறா, நானே இப்ப அதையே வாங்குறேன். ஏய் உனக்கு எப்படா இவ்வளவு காயின்ஸ் கிடைச்சது? அதுவா, என்கிட்ட ஒரு 40 ராபக்ஸ் இருந்தது. அதை வச்சு நான் பாத்தீங்கன்னா 5,000 காயின்ஸ் வாங்கிட்டல. எப்படி? டேய் இதெல்லாம் சீட்டிங்டா, இல்ல நீ பண்ணக்கூடாது. அம்மா உனக்கு எப்படி ராபக்ஸ்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்கிட்ட இருந்தது, நான் வாங்கிட்டேன். இப்ப பாரு உன்னோட நான் வேகமா மேல ஏறுவேன். டேய் சின்சானே, இப்படி நீ ஏமாத்த கூடாதுடா. நீ மட்டும் என்ன பண்ணியா? இனிமே ரெக்க வாங்கி வச்சுட்டல, அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். எங்க இதுல அநியாயங்க. அதாவது கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம 40 ராபக்ஸ் காயின்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வர காயின்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கிருக்கலாம். இந்த சின்சான் பையன் பாத்தீங்கன்னா அதுதான் வேலையா பண்ணி வச்சிருக்கா. அடப்பாவி, இதுதான் அவன் சொன்ன பிளானா? இப்ப அவங்கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட காயின்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கோங்க. இன்னும் எத்தனை ராபக்ஸ் அந்த பைப்புல பாத்தீங்கன்னா வச்சிருக்கா வேற எனக்கு தெரியல. இந்த ரெக்கையை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு தூரம் ஏறதுக்கு 196 காயின் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சு நம்மளால அடுத்த விங்ஸ் பாத்தீங்கன்னா வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி இங்க என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க. அக்வாமனு, இதெல்லாம் 1 மில்லியனு. இது வந்து காசு கொடுத்து வாங்கணுமா? அது மைண்ட் கிராஃப்ட்ல வருது தானே? ஆமாங்க, சிக்கன் ஜாக்கி. இது மைண்ட் கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா வரும். நான் மைண்ட் கிராஃப்ட்லயே அதை காசு கொடுத்து வாங்க மாட்டேன். இவனுக்கு என்ன இந்த கேம்ல வேற 10 ராபக்ஸ் காயின் கொடுத்து வாங்க சொல்றானுங்க. இதோ ஃபியூஸ்ல இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம போயிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விங்ஸை பாத்தீங்கன்னா வாங்கலாம். அடுத்த விங்கு பாத்தீங்கன்னா 180 நினைக்கிறேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா வாங்கி போட்டுருவோம். இதையும் பாத்தீங்கன்னா வாங்கிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டீமன் விங்கு 760. டேய் நான் எப்படா 760 கலெக்ட் பண்றது? அங்க பாருங்க, சின்சான் நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த விங்ஸை பாத்தீங்கன்னா வாங்கிட்டா. இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா மேல ஏறலாம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் காயின் சேர்த்தாதான் நம்மளால பாத்தீங்கன்னா கேமை முடிக்க முடியும் போல இருக்கு. எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா சின்சான் மாதிரி என்னை ஏமாத்தாதீங்க. நாங்கள் என்ன போகிற ஏமாத்துனீங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க. அதே ஏமாத்துதான் நான் அதான் சொல்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் சின்சான் பைப்பை நான் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவேன். ஆமாங்க, வீடியோ பார்க்குறோம் மறக்காம லைக் போட்டு போங்க. இல்லைன்னா இந்த மண்டப்பையன் அடுத்த வீடியோல கூட்டு வர மாட்டான். இங்க பாருங்களேன், இந்த கேமை பிளே பண்றதுக்கு நம்ம காயின்ஸ் பெட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா ரிவார்டா கொடுத்துட்டு இருக்கானுங்க. இது தெரியாம போச்சே. ஓகே, நமக்கு ஏதோ ஷார்க் பெட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டோம். டே சின்சானே, ஏதோ பெட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயா தரானுங்க பண்றா, கிளைம் பண்ணிக்கோ. டே மண்டையா, உனக்கு முன்னாடி நான் கிளைம் பண்ணிட்டேன். அந்த ஷார்க் பெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா நம்ம காயின் வந்து டபுளா கிடைக்குது. அதையும் நீ இப்பதான் பாக்குறியா? அடா பாவி, அது நமக்கு முன்னாடி அவன் கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா பாருங்களேன், கீழே கிளைம் பண்ணிட்டு சும்மா சைலண்டா ஏறி வந்துகிட்டு இருக்கான். சின்சான் சொன்ன மாதிரி இந்த ஷார்க் பெட் மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம காயின்ஸ்லாம் டபுள் ஆகுதுங்க.
திட்டத்தை பாருங்களா 300 காயின்ஸ் போய் மேல தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கக்கூடாது, அதாவது விங்ஸ்லாம் வாங்கக்கூடாதுங்க. அங்கே முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த முட்டையை தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். அந்த முட்டைக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே பாருங்க சின்சான் வெறிக்கொண்டு பின்னாடி பற்றி ஏறி வந்துகிட்டு இருக்கான். அந்த பையப்புள்ள கிட்ட வேற இன்னும் எத்தனை ராபக்ஸ் காயின் இருக்கு தெரியல. ஏன்னா அதை வச்சு அவன் நினைச்சானா டேய் நீ யாரா, ஆஹா என்னங்க நமக்கு மேல வேகமா ஓடி போறான் அவன். அப்போ அவன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருப்பான் பாருங்களேன். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் வச்சு மேலே ஏற முடியாது, டக்குன்னு கீழே ஜம்பிங் பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம கிட்ட டோட்டலா பார்த்தீங்கன்னா 788 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா பேராஷூட்லாம் வாங்க முடியாது, இங்க இருக்கிற பெட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கணும். 200 ரூபாய் கொடுத்து முட்டையை வாங்குவோம், முட்டையை உடைப்போம். இதுக்குள்ள எந்த பெட் வேணாலும் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கலாமா? கமான் கமான் கமான், ரேர் ஐட்டமா கொடுங்கடா, ரேர் ஐட்டமா கொடுங்கடா. பூனைக்குட்டியா, பூனையை வச்சு நம்ம என்னங்க பண்ண போறோம்? சரி அது என்ன பவர் தெரியல. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டையை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். சின்சான் வேற ஏதோ முட்டை வாங்குறான் போல இருக்கு, என்னத்தான் வாங்குறான்னு தெரியல. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பூனை இருக்கு, ஒரு ஷார்க் இருக்கு. அவங்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை இருக்கு, ஒரு ஷார்க் இருக்கு. இந்த பூனைங்க பார்த்தீங்கன்னா நல்ல பவர் தான். ஓகே திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டையும் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். இந்த முட்டைக்குள்ள திருப்பி பூனையா? டேய் யாரா நீங்க? 2 பூனை அப்புறமா ஒரு ஷார்க்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. மண்டையா என்னடா காம்பினேஷன் இது? 2 பூனை அப்புறமா ஒரு ஷார்க் வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு பத்தியா இந்த முட்டைகள் ஒரு ரேர் ஐட்டம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களோட நான் தான் அதிகமா காயின்ஸை கலெக்ட் பண்ண போறேன். ஏய் இன்னங்கடா சின்சான் கொண்டு அநியாயங்க. அங்க பாருங்களேன் ஒரு ரேரான கேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இருக்கிறதுல அதுல பவர்ஃபுல் போல இருக்கே. இப்போ நமக்கு வேற வழியே இல்லை, இந்த டவர்ல பார்த்தீங்கன்னா வேக வேகமா ஏறி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா அவன் என்ன வேணா பண்ணுவாங்க. என்னடா இது நம்ம வேற பார்த்தீங்கன்னா கிராஸா ஏறுறோம், சரி முடிஞ்ச அளவுக்கு ஏறுவோம். எவன்டா அது பேராஷூட் எல்லாம் கீழே இறங்குறது? டேய் எப்படி சொல்லித்தாங்கடா பேராஷூட்? அந்த ஃபிளைட்ல எல்லாம் என்னமேலுமா போறானுங்களா, அதான் என்னன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. சரி நம்ம கட மேலே ஏறி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காயின்ஸை கலெக்ட் பண்ணி போயிட்டு இன்னொரு முட்டையை பார்த்தீங்கன்னா உடைக்கலாம். ஆனா என்ன சிரிப்புனா கிராஸா ஏறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா என்னன்னே புரியல. ஏதோ ஒன்று மேலே ஏறினா பார்த்தீங்கன்னா சரி பேசிக்கினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் போய் தாண்டிட்டோம். போடுறா பிஜிஎம் மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நெல்லு கீழே இறங்க சொன்னா அட எகிறோம் பல்லு. நீங்க ஒண்ணுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பாத்தீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இந்த விங்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்மளால 2500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா போக முடிச்சதுங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா 1800 மேல பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நம்ம சேர்த்துட்டோம். இன்னும் இந்த சின்சான ஆளையே காணோம். முதல்ல இது பேட் விங் சாரி டீமன் விங்க பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டலாம். சூப்பர். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 முட்டையை பார்த்தீங்கன்னா உடைக்கலாம். நமக்கும் சின்சான் கிடைச்ச மாதிரி ரேட் பெட் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டபுளா கலெக்ட் பண்ணலாங்க. கமான் 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 கமான், ரேட் பெட் ரேட் பெட் ரேட் பெட். டாகியா, டாகை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சரி திருப்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம். டேய் டேய் ஐயே இவனுக்கு தொல்லை வேற தாங்க முடியலங்க. டாக் பார்த்தீங்கன்னா 1x ஸ்பீட்ல தான் காயின்ஸ் ஏற்றுமா, அதோட பவர்ஃபுல் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்போ என்ன கிடைக்க போகுது தெரியலையே. ஏய் இது நம்ம சின்சான் கிட்ட இருந்த அதே கேட்டு தானே. இப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து அதிகமாக ஏறுங்க. அதாவது இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கேட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காயின்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரிபிளா நம்ம ஏற்றிக்கலாம். அதேமாதிரி அந்த பூனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுளா ஏற்றிக்கலாம். இது என்னங்க ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இருங்க ஃபாக்ஸோட பவர் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபாக்ஸ் வந்து ×5 வேற லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா 5E3E2 இருக்கிறதுல பவர்ஃபுல்லான 3 கேரக்டர் பத்தி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டையை உடச்சு பார்க்கலாம். கமான் கமான் கமான், இன்னும் ஒரே ரேர் ஆயிட்டோம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் கிடைச்சாலும் ஓகே. கேட்டை வச்சு என்னங்க பண்ண போறோம்? இருங்க 3 கேரக்டர் இருந்தா நம்ம வந்து அது பெருசா வளர்த்துக்கலாமா? அதாவது 3 பூனை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 3 பூனையை சேர்த்து பெரிய பூனையாக்கிடலாம். நமக்கு ×2.40 பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. இன்னும் 2 பூனை கிடைச்சா இதையும் பெருசாக்கிக்கலாமா? இல்ல இதுவே பார்த்தீங்கன்னா போதும். இப்ப பாருங்க காயின்ஸ் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்துல ஏற போகுது. என்னடா இது, இந்த சின்சான ரொம்ப நேரமா ஆளையே காணோம், எங்க போனானே தெரியலையே. இன்னுமா டவர் மேல ஏறிக்கிட்டு இருக்கான். ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியதான். இங்க பாருங்களேன் காயின்ஸ் வந்து புயல் வேகத்துல ஏறிக்கிட்டு இருக்கு. சின்சான் ராபக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது. ஒரு சூறாவளி கிளம்பியதே பட சிவ தாண்டவம் ஆடுகிறதே. முன்னாடி பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு 100 காயின்ஸ் கொடுத்தானுங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பத்தி டபுள் ட்ரிபிளா பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 4000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஆனா 4000 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 2600 காயின் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க, 4550. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த டீமன் விங்க வச்சு மேக்ஸிமம் நம்மளால போக முடிஞ்சது. பரவாயில்ல, பாதி தூரம் பாத்தீங்கன்னா போயிட்டோம். இது வரைக்கும் 4600 காயினை பாத்தீங்கன்னா சேர்த்திருக்கோம். ஏய் சின்சானே, நீ அப்புறம் அதுக்குள்ள அடுத்த விங்ஸ் வாங்கின? நானே இப்பதான் காசு சேர்த்தேன். அதெல்லாம் அப்படிதான், நான் தான் அப்பவே சொன்னல ராபக்ஸை யூஸ் பண்ணி நான் காசு சேர்த்துட்ட சொல்லிட்டு. அந்த காசு வச்சு வாங்குதுனா மண்டையா. இப்ப நான் திட்டத்துல அடுத்த விங்ஸுக்கே காசு சேர்த்துட்டல. என்னது 23,000 திட்டத்துல சேர்க்க போறியா? அடப்பாவி, எங்க அவனை என்ன ஆனாலும் சரிங்க, அவனை ஜெயிக்க பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. இன்னும் ஒரு 23,000 காயின்ஸ் நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் விங்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். இந்த விங்கு கூட பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லா இருக்குங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா 4500 கிலோமீட்டர் தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா
இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஏறலாம். அப்படி ஏறணும்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். என்னாலும் சரி நம்ம பார்த்தீங்கன்னா நேர்மையா போய் ஜெயிக்கணுங்க. என்னைக்குமே நேர்வழி தான் ஜெயிக்கும். இந்த சின்சான் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் குறுக்கோளிலாம் பார்த்தீங்கன்னா போகாதீங்க. நீங்க ஒண்ணுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்கன்னா மறக்க முடிச்சு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். மண்டையா நான் வந்திருக்கேன்ல, அவங்கள கண்டிப்பா லைக் போடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கோசம் நான் வந்திருக்கேன். எனக்காக மறக்காம வீடியோ லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இந்த மண்டப்பையன் என்ன எல்லா வீடியோல கூப்பிட்டு வருவான். என்னது எல்லா வீடியோல கூப்பிட்டு வரணுமா? டேய் இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ ஸ்கூலுக்கு கிளம்பணும், மறந்துட்டியா? வெளியே ஸ்கூல் பஸ் நிக்குது. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் கீழே ஜம்பிங்க போட்டுருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 காயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். திருப்பி இன்னும் எத்தனை வாட்டி இந்த டவர்ல ஏறி ஏறி இறங்குறதுன்னு தெரியல. ரொம்ப ஆகப்பட்டது என்னவென்றால் நிறைய தடவை இந்த டவர்ல ஏறி ஏறி இறங்கி 25000 காயின்ஸ் நம்ம வந்து சேர்த்துட்டோம். டேய் நீ எப்படி அந்த விங்ஸை வாங்கின? நான் தான் அப்பவே சொன்னேன்ல எங்க ராபக்ஸ் இருக்கு சொல்லிட்டு, அதை வச்சு நான் வாங்கிட்டேன். இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா சிக்கன் ஜாக்கி வாங்க போறேன். சிக்கன் ஜாக்கி தெரியல, அதை யூஸ் பண்ணா நமக்கு 100 மடங்கு காயின்ஸ் ஏறுனதே. ஒரு மணி கேம் நான் தான் முடிக்க போறேன். அட போய் சிக்கன் ஜாக்கி வாங்க போறியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? முட்டையை வாங்கி பெட்டை வாங்கலாமா இல்ல ரக்கையை வாங்கலாமா? நம்ம பாத்தீங்கன்னா ரக்கையே வாங்கலாங்க. ஆனா அவசரப்பட்டு பெட்டெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்க வேணாம். சிக்கன் ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா 9 ராபக்ஸ் தான் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஆனா நம்ம கிட்ட அது கூட இல்ல. ஆனா ஒரு வழியே இல்லை. நம்ம இருக்க தச்சு விளையாடி ஆகணும். அடுத்ததுக்கு என்னங்க 130 கேட்கறானுங்க. இந்த விங்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும் தெரியல. பட் நம்மளோட பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்போம். இன்னைக்குமே நேர்மை தாங்க ஜெயிக்கும். அவனை மாதிரி நான் பார்த்தீங்கன்னா குறுக்குள்ள பார்த்தீங்கன்னா போக மாட்டேன். போகணும்னு நினைச்சாலும் என்கிட்ட ராபக்ஸ் கிடையாது, அது வேற விஷயம். ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த கேம் பிளே பண்ணதுக்கு ரிவார்ட்ஸ்லாம் இப்போ நிறைய கொடுத்தானுங்க. அதே மாதிரி இப்ப என்ன ரிவார்டு கொடுத்தானுங்கன்னா நல்லா இருக்கும். என்னத்தை தர காத்துக்கிட்டு இருக்கானுங்க தெரியல. சின்சான் பார்த்தீங்கன்னா கீழே எது தடா போலாம் வாங்கிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா முடிச்சிருவான் போல இருக்கு. இந்த ஒரு விங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள திட்டத்திட்ட 9000 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருக்கு. ஆனா 9000 கிலோமீட்டருக்கு 7100 காயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பரவாயில்லங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எண்டிங் ரீச் பண்ணிட்டோம். ஜஸ்ட் 2000 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல சத்தியமா போக மாட்டோம். எனர்ஜி பார்த்தீங்கன்னா காலியாச்சு, கீழே பார்த்தீங்கன்னா குச்சிடலாம். இதுக்கு அடுத்து ஒரு விங்ஸ் அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அது வாங்க நம்ம கண்டிப்பா இந்த கேம் வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சின்சான் எங்க போனா? இங்க ஏய் நீ அப்புறம் இதை வாங்கின? எங்க 3 சிக்கன் ஜாக்கி வச்சிருக்காங்க. டேய் சின்சானு, எனக்கு இந்த ஒரே ஒரு சிக்கன் ஜாக்கி வந்து கிஃப்ட் பண்றான். நானும் கேமை முடிச்சிருவேல, கொஞ்சம் பார்த்து பண்றா. இந்த சின்சான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்ல கெட்டவன். சரி பொழைச்சு போ கெஞ்சிரியே. உனக்கோசம் என்கிட்ட நிறைய பெட்ஸ் இருக்கு, நான் ஒரு பெட்டை கிஃப்ட் பண்றேன். சீக்கிரம் பண்றா பண்றா. ஆஹா இவ்வளவு நல்லவனா இருக்கானே இவன், கேட்டோன்னே கொடுக்குறாங்க. இரு வெயிட் பண்ணு, உனதான் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மண்டையா சென்ட் பண்ணிட்டேன், கிளைம் பண்ணிக்கோ. என்னது டாகா? டேய் நான் உங்ககிட்ட சிக்கன் ஜாக்கி கேட்டேன்டா, நீ என்ன டாக் கொடுத்துருக்க? இருக்கிறத தாண்டா கொடுக்க முடியா, இது வேணா வாங்கிக்கோ, வேணா போ. பாத்துக்கிறேன்டா. டேய் பாத்துக்கிற எங்க இப்ப அவங்ககிட்ட 3 சிக்கன் ஜாக்கி இருக்குங்க. அப்படிதான் அவனால பாத்தீங்கன்னா 300 மடங்கு பாத்தீங்கன்னா காயின்ஸை கிளைம் பண்ண முடியும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா 300 மடங்குலாம் கிளைம் பண்ண முடியாது. இதனால சின்சான் பாத்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. திருப்பி இந்த டவர்ல ஏறி இறங்கி பாத்தீங்கன்னா 37000 காயின்ஸை பத்தி நம்ம சேர்த்துட்டோம். இன்னும் சின்சான் பாத்தீங்கன்னா மேல ரீச் ஆகல, அது பேர் நமக்கு நல்லது. இப்போ இதை வச்சு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முட்டையை வாங்கிடலாம். நம்ம நினைச்சாலும் விங்ஸ் பாத்தீங்கன்னா வாங்க முடியாது. கமான். ஏய் பேண்டா கிடைச்சிருக்கு. இருக்குது ரேர் ஐட்டம் நினைக்கிறேங்க. இருங்க பேண்டா பவர் என்ன இன்டூ 81. வாவ், சின்சானுக்கு இன்டூ 100 தாங்க. ஆனா நமக்கு நேர்மையாக பார்த்தீங்கன்னா 81 கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 மடங்கு வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஏறப்போகுது. இனிமே தாங்க ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45000 காயின்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துருக்கோம். எத்தனை கிலோமீட்டர்ல இல்லைன்னா அதே 9000 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 40K மேலே பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டோம். சூப்பருங்க. ஆனால் நமக்கு 1 மில்லியன் காயின்ஸ் தேவைப்படுது. இவனை பார்த்தீங்களா அடுத்த விங்ஸ் வச்சு ஆட்டம் போடுறாங்க. ஆட்டம் இருடா டேய், பாத்துக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட 1,11,000 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல முட்டையை வாங்கலாம். வேறனா ரேர் பெட் கிடைச்சாலே போதுங்க நமக்கு. கமான் ரேர் ஆயிட்டோ, யூ கேன் டூ இட். என்னது கிராஸ் எல்ஃபா? அதோட பவர் என்னன்னு தெரியலையே. சரி வந்ததுக்கு இன்னொரு பெட்டையும் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். டேய் என்ன சூப்பர் பெட்டா தாங்கடா, என்ன கேவலமாட்டி கொடுத்துறாதீங்கடா. ரேபிட்டா? சரி இருங்க அதோட பவர்ஸ்ல என்ன செக் பண்ணி பார்க்கலாம். இன்டூ 81 இன்டூ 40 இன்டூ 60, அதாவது 140 மடங்கு நமக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஏற போதுங்க. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. போ காயின்ஸை பாருங்க என்னமா ஏறு சொல்லிட்டு. இனிமே நம்மள யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. சின்சானை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சே பார்த்தீங்கன்னா தீரணும். ஜஸ்ட் ஒரே ஒரு விங்ஸ் வாங்கினா நம்ம கண்டிப்பாக இந்த கேமை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாங்க. கமான் விட்டுறாதீங்க. எப்போ 2,21,000 காயின்ஸை பற்றி நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா நேர்மையாக கலெக்ட் பண்ணிருக்கோம். சின்சான் மாதிரி பார்த்தீங்கன்னா ராபக்ஸ்ங்களாம் ஏமாத்தல. இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் விங்ஸ் வாங்க முடியுமா? அடுத்த விங்குக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குற வாங்கிட்டோம். இது 2,60,000. பிரச்சனை இல்லைங்க, ஒரே தடவை இந்த டவரை ஏறி இறங்கினா போதும், அந்த விங்ஸை சேர்த்துடலாம்.
ஆனா அவனை பாத்தீங்களா அந்த விங்ஸை பத்தி நான் வாங்கிட்டா. மண்டையா நீ மட்டும் தான் பெட்டு வாங்குவிய, இரு நானும் பெட்டு வாங்குறேன். ஹேய் கோல்டன் ஃப்ளையிங் டிராகன் இருக்கத்துல ரேரஸ்டா கிடைச்சிருக்குங்க. இது பவர் 480. டே சின்சானே நீ என்னடா வாங்குறது? இங்க பாடுறா, இப்ப எனக்கு இன்ட்டு 480 கிடைச்சிருக்குடா. இப்ப பாருங்க நம்ம காயின்ஸ் பல மடங்கு பார்த்தீங்கன்னா ஏற போகுது. சின்சானுக்கு முன்னாடி நம்ம தாங்க இந்த போட்டியில பத்தி ஜெயிக்க போறோம். மேல ஏதோ நோட்டிபிகேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுது, அது வேற என்னன்னு தெரியலையே, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வழக்க போல என்ன ஃப்ரீ ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஆனா பரவாயில்லங்க, இந்த 3 பெட்டோட பவரை சேர்த்து பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,50,000 காயின்ஸை பத்தி நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். என்னடா இது 3 மில்லியனா? ஆஹா, இந்த கேம் பிளே பண்றதுக்கு 3 மில்லியன் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 6 மில்லியன் பாத்தீங்கன்னா இருக்கு. பாடு ரக்கிட்ட. டே சின்சானே இப்ப என்கிட்ட 6.51 மில்லியன் காயின்ஸ் இருக்கே. இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப பாருங்க, இந்த 2 ரக்கையும் பத்தி வாங்கிடலாம். இது ஒண்ணு, அடுத்தது பாத்தீங்கன்னா இதையும் வாங்கிடலாம். இது பாத்தீங்கன்னா 2.8 மில்லியன் இதையும் பத்தி கிளைம் பண்ணிடலாம். டேய் நீ எப்பறோ இதெல்லாம் வாங்குன? எப்பறோ இது சாத்தியம்? அதுவா, இந்த கேம் காரனே எனக்கு 3 மில்லியன் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கான். என்கிட்ட ஆல்ரெடி 3 மில்லியன் இருக்கு. உனக்கு என்ன வேணுமா? ஏய் சின்சான் பாவம் இல்ல, இந்த சின்சானுக்கு எதனாவது கொஞ்சம் gift பண்றா. உனக்கு இதுவா போவோம், என்ன எக்ஸஸா இருக்காடா? என்கிட்ட எக்ஸஸா நிறைய பெட்டி இருக்குடா சின்சானு. ஏய் அப்ப எனக்கு என்ன குடுறா, நானும் முடிச்சுக்கிறேன்டா. டேய் உதவி பண்றா. என்னது உதவி பண்ணா? ஏன்டா ராபக்ஸை யூஸ் பண்ணி குறுக்குள்ள ஜெயிக்க பார்த்தவன் தானே நீ? உனக்குலாம் நான் ஏன்டா உதவி பண்ணோம்? படா டே படா, நான் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு கேட்டப்போ நாய்க்குட்டியை தானே கிஃப்ட் பண்ண, உனக்குலாம் இதுவே போதும் சொல்லிட்டு. தெரியாம பண்ணிட்டேன், சின்ன பையன் மன்னிச்சு விட்டுரு. நீயா சின்ன பையன்? வா ஏறி வா, உன்னுடைய நான் போயிட்டு இந்த போட்டியை முடிக்கிறேன் படுறா. இருக்கத்திலே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான விங்ஸ் நம்ம தாங்க வச்சிருக்கோம். இங்க பாருங்களேன், நம்ம ஓடுறோமோ ஏறுறோமோ தெரியல, அந்த வேகத்துல ஏறிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஏறத்தோட பல மடங்கு பாத்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் வேற பத்தி ஏறிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம கிட்ட 3.1 மில்லியன் பாத்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பாருங்களேன், நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 5 லட்சம் காயின்ஸ் பாத்தீங்கன்னா சேர போகுது. பரவாயில்லையே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதாவது டவர் உச்சி நம்ம நெருங்கிட்டோம். சின்சான் இப்பதாங்க பாதி டவரே தாண்டி இருக்கா. அதுக்குள்ள பாருங்க நம்ம வந்து டாபிக்கே வந்துட்டோம். தூக்கடா அந்த கப்பை. எப்படியோ சின்சானுக்கு முன்னாடி வெற்றிகரமா அந்த கப்பை பத்தின தூக்கிட்டோம். எங்க அந்த கொசு ஒன்று ஆளக்கணும்? டே சின்சானே சீக்கிரம் ஏறி வா, உனக்கு கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்புறேன். எப்படியோ நம்ம வந்து சின்சானை ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இவ்வளோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன சேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலை பற்றி இந்த மாதிரி நிறைய ராப்ளெக்ஸ் வீடியோ போடுற டைம் சேனல் போட்டுற கோல் வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், பாரட்டா.